வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நம்மளை நம் ஏமாத்திக்கும் இடம் எது தெரியுமா? நாம் ஒருவரிடம் அதிகமாக கேள்விகள் கேட்போம். நம் மனதில் என்ன தோன்றுகிறதோ அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் கேட்டு விடுவோம். ஆனால் அவர்கள் திரும்பவும் பதில் கொடுக்கும் பொழுதுதான் தெரியும், நம் இத்தனை நாள் அந்த இடத்தில் உரிமை இல்லாமல் தான் இருந்திருக்கிறோம். அது தெரியாமல் தான் உரிமையாக எல்லா விஷயத்தையும் பேசியிருக்கிறோம், கேள்வியை கேட்டிருக்கிறோம் என்று. அது சில சந்தர்ப்பங்களில் தான் யார் யார் எப்படி, எந்தெந்த உறவு எப்படி என்பதை நம் மனமானது, நம்ம உறவுகளானது நமக்கு புரிய வைக்கிறது. தங்கமே, அதெல்லாம் நினைத்து கவலைப்படாதே. இப்பொழுதாவது புரிந்து கொண்டேனே என்று நினைத்துக்கொள். ஏனென்றால் நம் புரிந்து கொள்ளவில்லை கடைசி வரைக்கும் என்றால்தான் அது நம் தவறு. ஆனால் இப்பொழுதுதான் புரிந்து கொண்டோம் அல்லவா? இவர்கள் இப்படித்தான், இவர்களிடம் இப்படித்தான் பேச வேண்டும். நமக்கு இந்த இடத்தில் உரிமை கிடையாது. உரிமை இருந்திருந்தால் நம்மை கஷ்டப்படுத்தியிருக்க மாட்டார்கள். எவ்வளவுதான் நம் அவனிடம் கேள்வி கேட்டிருந்தாலும் அதற்கான பொறுமையான பதில்கள் கிடைத்திருக்கும். இப்பொழுதெல்லாம் எது பேசினாலும் நம் மீது கோபத்தையும் வெறுப்பையும் தான் காட்டுகிறார் என்று புரிந்தவுடன் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய அளவு என்னவோ அதன்படி பேசிக்கொண்டு நகர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம் என்ன நினைக்கிறோம்? இது ஒரு வாழ்க்கையா? இந்த வாழ்க்கையை விட்டே சென்றுவிட வேண்டும் என்ற எடுத்தவுடனேயே வாழ்க்கையை விட்டு சென்றுவிட வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் யார் இருப்பது சொல்? வாழ்க்கையில் அனைவருக்குமே கஷ்டங்கள் இருக்கும். அது அனைத்தையுமே நம் கடந்துதான் வர வேண்டும். வாழ்வில் இப்படிப்பட்ட சோதனை தந்த கடவுளுக்கு திட்டாமல் இப்பயாவது புரிய வைத்தாயே என்று நன்றி சொல்லுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி பிறக்கும். என் தங்கமே, இந்த வாராகி ஆகிய நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லத்தான் வந்தேன். புரிந்து கொண்டாய் அல்லவா? நீ உறவு உறவு என்று சொல்லி சொல்லி இப்பொழுது அந்த உறவு உன்னை எந்த இடத்தில் வைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாய் அல்லவா? அந்த உறவு உன்னை எப்படி வைத்திருக்கிறதோ அந்த அளவுடன் இருந்து கொள். அப்பொழுதுதான் உனக்கான மரியாதை கிடைக்கும். நீ என்னுடைய பிள்ளை. மற்றவர் எப்படி என்று உனக்கு சொல்லி காட்டுவேன். சில விஷயங்களிலிருந்து நான் உன்னை காப்பாற்றவும் செய்வேன். பயம் வேண்டாம், புரிந்து கொள். அனைத்தும் நல்லபடியாக மாறும். எப்பொழுதும் நான் இருப்பேன் உனக்காக. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன் அன்பிற்காக எப்பொழுதும் இந்த வாராகியானவள் இருப்பேன். அதனால் நிம்மதியாக இரு. நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். ஜெய் வாராகி.